கடந்த கால ஆட்சியாளர்களை இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சும்மா விடுறதா இல்லை. முக்கியமாக சொல்லப்போனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் இடைக்கால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இவர்கள் ரெண்டு பேரும் இந்த முன்னாள் ராஜபக்ச குடும்பத்தோட தொடர்புடைய யாரையுமே சும்மா விடுறதா இப்போ இருக்கக்கூடிய எம்பிபி அரசாங்கம் விடுற மாதிரி தெரியலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு அவர்களுடைய ஊழல்கள், மோசடிகள், அவங்களோட ஆட்சி காலத்தில் நடந்த செயல்பாடுகளை வெளியில் கொண்டு வந்து அதுக்கான குற்றச்சாட்டுகளான், அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் இப்பயும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, முக்கியமான சொத்து துரோகமான விடயங்கள் இப்போ வெளியில வந்திருக்குது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பா. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஒரு பெரிய கணக்கொண்டு, அவருடைய செலவுகள் தொடர்பான கணக்கொண்டும் பாராளுமன்றத்தில் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த விடயங்கள் என்னன்றதை பார்க்க போறோம். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்கள். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்க இலங்கைக்குள்ள இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் நீங்க வாகன ஓட்டுநர் உரிமத்துக்கு, அதாவது லைசன்ஸுக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கான லைசன்ஸ் கார்டு இருக்கு தானே, அந்த கார்டு உங்களுக்கு இன்னுமே கிடைச்சிருக்காது. அந்த கார்டு தொடர்பான தற்காலிக ஓட்டுநர் உரிமத்தை வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம், அந்த கார்டு கொடுக்கறதுக்கான செயல்பாடுகளும் இப்ப முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அது தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட்டும் இருக்குது. அதோட சேர்த்து இதுவரைக்கும் உலகத்துல மனிதர்களோட உடம்புல கண்டுபிடிக்கப்படாத ஒரு வைரஸ் இப்போ முதலா அமெரிக்காவில் ஒருத்தரோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வந்து உணர்ந்த ஒரு வைரஸ் இப்போ மனிதர்கள் உடம்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அந்த வைரஸ் என்ன, அதன் தாக்கம் எப்படி இருக்க போது, இப்போ அதுக்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், இந்த கொரோனா மாதிரி திரும்பவும் ஒரு பெரிய பிரச்சனையா அந்த வைரஸ் வரப்போதா என்ற தொடர்பான இந்த மாதிரியான முக்கியமான விடயங்களை தான் இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். என்ன விடயம்ன்றதை ஒவ்வொன்றா தெளிவாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனோட தெளிவாக பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்து கொண்டு சொன்னால் தொடர்ச்சியான இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் போய் BK கரான சர்ச் பண்ணிக்கிட்டு சொன்னால் என் ப்ரொஃபைல் வரை ஆகிய மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணது மட்டும் இதோட கடைசியில் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நேற்றைய நாள் பாராளுமன்றத்தில் இலங்கையினுடைய அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் முன்னாள் இடைக்கால ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய செயல்பாடுகள் பற்றி ஒரு முக்கியமான புள்ளி விவரங்களோட கூடின ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அது என்னன்னு சொன்னா, அவருடைய ஆட்சி காலத்துல அவர் வெளிநாட்டு பயணங்களுக்காக 2022ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு இந்த வருடங்களுக்குள்ள அவருடைய ஆட்சி காலத்துல மொத்தம் 24 வெளிநாட்டு பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அதுவும் சாதாரணமா இல்ல, அவர் மட்டும் இல்ல, அவரோட சேர்த்து மொத்தம் 385 பேரும் இந்த வெளிநாட்டு பயணங்கள்ல பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த வெளிநாட்டு பயணத்துக்காக அவர் செலவிட்ட பணம் அரசாங்க நிதியில இருந்து, அதாவது எங்கட காசுல இருந்து அவர் செலவிட்ட பணம் எவ்வளவா சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு மொத்தம் 1007.3 மில்லியன் இலங்கை ரூபாய். நாங்கள் கோடிகளில் பார்த்தோம்னு சொன்னால் 100 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 101 கோடி ரூபாய் பணம் அவருடைய அந்த 24 வெளிநாட்டு பயணங்களுக்காக மட்டுமே செலவிடப்பட்டிருக்குது. அதோடு சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் 2024ஆம் ஆண்டு டிசம்பர்ல இருந்து 2025 செப்டம்பர் வரைக்கும் இந்த காலப்பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சொல்லி வச்சுக்கொள்வோம், இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ள மொத்தம் 8 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார். எங்கெங்கன்னு சொன்னா, இந்தியாவுக்கு போயிருக்கிறார், சைனாவுக்கு போயிருந்தார், அதே மாதிரி UAE, வியட்நாம், ஜெர்மனி, மால்தீவ்ஸ், அதுக்கு பிறகு US, ஜப்பான் என்று சொல்லி இந்த நாடுகளுக்கு மொத்தம் 8 வெளிநாட்டு பயணங்களை இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த 8 பயணத்துக்காக செலவிடப்பட்ட பணம் எவ்வளவா இருக்குன்னு சொன்னா 14.9 மில்லியன் ரூபாய். அதாவது வெறும் 1.49 கோடி ரூபாய் தான். அவர் செலவிட்ட பணத்தில் 1% பணம் தான் இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகவினுடைய வெளிநாட்டு பயணத்துக்காக செலவிடப்பட்டிருக்குது. அப்ப இவர்கள் எவ்வளவு பணத்தை அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்துக்காக மட்டுமே அரசாங்கத்தினுடைய பணத்தை செலவு பண்ணியிருக்கிறார்கள். இதை நாங்க கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, அவர் 24 பயணம் மேற்கொண்டிருக்கிறார், இவர் 8 பயணம் தானே மேற்கொண்டிருக்கிறார். அப்ப செலவுகள் குறைவா தானே இருக்கும் சொல்லி கூட சிலருக்கு ஒரு யோசனை வரலாம். நாங்க அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா கூட ரணில் விக்ரமசிங்க ஒரு பயணத்துக்காக மொத்தம் 1007 மில்லியன் ரூபாய் வந்து பயன்படுத்தியிருக்கிறார். அதுக்குள்ள 24 பயணத்துக்கும் நாங்க பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு பயணத்துக்கு 41 மில்லியன், கிட்டத்தட்ட 42 மில்லியன் வருது. இந்த மாதிரி பிரிக்க முடியாது, ஒவ்வொரு நாட்டினுடைய பயணங்களுக்கான செலவுகள் வேறு வேறு விதமா இருக்கும். ஆனா பொதுவா பார்க்க போனோம்னு சொன்னா
ஒரு பயணத்துக்காக மட்டுமே 41 மில்லியன் செலவு பண்ணியிருக்கார். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய பயணம் வந்து வெறும் 14 மில்லியன் தான் 8 பயணங்களுக்காக. இவருக்கு சுற்றி இருந்த அந்த 385 பேருக்காகவும் தான் அதிகமான பணம் ரணில் விக்ரமசிங்கவால் செலவிடப்பட்டிருக்குது. அவர்களுடைய தங்குமிடம், உணவுகள், சொகுசான தங்குமிடங்கள், பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் ரூம் புக் பண்ணி போனேன்னு சொல்லி இந்த மாதிரியான பயணங்களுக்காகத்தான் இந்த பணம், அரசாங்கத்தினுடைய பணம் செலவிடப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு விடயத்தை அவர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி, இடைக்கால முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வரலாற்றில் முதலா இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணமே ஏற்கனவே யூகேக்கு போன அந்த 16 மில்லியன் ரூபாய் பண மோசடியில தான். தவறான முறையில் பணத்தை பயன்படுத்தி அவருடைய மனைவியினுடைய ஒரு நிகழ்வுக்காக, ஒரு பட்டமளிப்புக்காக போன பிரச்சனையில தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்போ அதுக்கும் ஒரு சம்பவம் ஆகியிருக்கு. என்னன்னு சொன்னா, இப்போ இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய ஒரு 5 அதிகாரிகள் யூகேக்கு போயிருக்கிறார்கள். இந்த வோல்வர்ஹாம்ப்டன் என்ற அந்த யூனிவர்சிட்டி இவர்களுக்கு அழைப்பு விட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுத்து அவர் அங்கே வர சொன்னதாக சொல்லப்படுற அந்த வோல்வர்ஹாம்ப்டன் யூனிவர்சிட்டிக்கு விசாரணைக்காக உண்மையிலேயே இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா, இவர் எப்படி போனார்ன்றதை விசாரிக்கிறதுக்காக ஒரு 5 அதிகாரிகள் யூகேக்கு போயிருக்கிறதா எங்களால் செய்திகள்ல இருந்து அறியக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்குள்ள முக்கியமாக சரோஜா ஸ்ரீசேன என்ற இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர், இலங்கைக்கான யூகேக்கான உயர்ஸ்தானிகர் வந்து அவர் வந்து முன்னாள் உயர்ஸ்தானிகராக இருந்திருக்கிறார். இந்த ரணில் விக்ரமசிங்க அங்கே போகும்போது அவர்தான் உயர்ஸ்தானிகராக இருந்தபடியா அவரை வந்து இப்போ விசாரிக்கிறதுக்கான செயல்பாடுகளும் முன்னெடுத்திருக்கிறதா ஒரு விடயம் இப்போ வெளியாகி இருக்குது. 16.6 மில்லியன் ரூபாய் பணம் அந்த நேரத்தில் அந்த ஒரு பயணத்துக்காக மட்டுமே செலவிடப்பட்டதா சொல்லித்தான் இந்த விசாரணைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது வந்து முதலாவது விடயம். ரெண்டாவது, இப்போ அடுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு என்ன ஆகியிருக்குன்னு சொன்னா, அதே நேற்றைய நாள் பாராளுமன்றத்தில் வச்சு இலங்கையினுடைய வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சராக இருக்கிற பசந்த சமரசிங்க அவர் வந்து இன்னொரு மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒரு சொத்து தொடர்பான ஒரு விபரத்தை வெளியிட்டிருந்தார். அது எங்க இருக்கிற எந்த சொத்துன்னு சொன்னா, நகர அபிவிருத்தி அதிகார சபை மூலமா ஆரம்பிக்கப்பட்ட வியத்புர வீட்டு தொகுதியில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஒரு வீடு இருக்குது. இந்த குறித்த வீட்டு தொகுதியில முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மட்டுமில்லாம இன்னும் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கும் வீடுகள் இருந்திருக்குது. அந்த வீடுகள்ல இப்ப வேற நபர்கள் அங்க குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நேரடியான தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பினாமி மாதிரி வேற நபர்கள்லாம் அங்க குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்றைய பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை பார்க்கும்போது இந்த முன்னாள் ஆட்சியாளர்கள் எங்கெங்கெல்லாம் புதிய புதிய செயல் திட்டங்கள், இந்த குறித்த வியத்புர வீட்டு தொகுதி என்றது புதிதா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வீட்டு தொகுதி, அந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த கொழும்பு தென்மாகாண பக்கங்கள்ல, தென்மாகாணம் மட்டுமில்லை இலங்கையில வடக்கு பக்கமா இருந்தாலும் எங்கட இந்த பக்கங்கள்ல இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் உடனடியாக எந்தெந்த புதிய செயல் திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுதோ அந்த செயல் திட்டங்களுக்கெல்லாம் தங்களுக்கான ஒரு பங்குகள் வாங்கி வைக்கிற மாதிரி அவர்களுக்கான சொத்துக்களை சேமிச்சு வைக்கிறதா தான் இப்போ எங்களால் ஒவ்வொரு விடயங்கள் வெளிவரும் போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஷேர்ஸில் வந்து ஒரு விடயம் நடக்கும். நீங்கள் பெரிய பெரிய நாடுகள், இப்போ அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் செய்கிறார்கள் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சில பேர் ஒரு நல்ல ஒரு மூளை இருக்கிறார்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், புதுசாக ஆரம்பிக்கிற பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் வாங்கி வச்சிருப்போம். ஏதாச்சும் ஒரு வேலையை அங்கே செய்து கொடுத்துட்டு அதுக்கான ஷேர்ஸை தான் வாங்கி வச்சிருப்போம், காசை வாங்கி வச்சிருக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் எதிர்காலத்தில் அந்த கம்பெனியினுடைய வேல்யூ அதிகரிக்கும் போது அவர்களுக்கான ஷேர்ஸும் வந்து அதிகமாக கொண்டே போய் கொண்டு இருந்தானே. அப்போ சும்மா இருந்து கொண்டு வேலையை செய்யாமல் காலுக்கு மேலே கால் போட்டு இருந்து கொண்டு நல்லபடியாக பணம் சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு நோக்கத்தில், ஒரு எதிர்கால நோக்கத்தில் அவர்கள் அந்த மாதிரி ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கொள்வார்கள் எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே சொத்துக்களை வச்சுக்கொண்டு இவர்கள் தங்களினுடைய எதிர்காலம், அடுத்தடுத்த சந்ததிகள், பார்க்க போனால் ஒரு 10-15 தலைமுறைக்கு பேசாமல் இருந்து சாப்பிட்ற மாதிரியான சொத்துக்கள்லாம் ராஜபக்சர்களுக்கு சேர்ந்திருக்கிறதா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இருந்து எங்களால் வெளிப்படையாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அது பறிமுதல் செய்யப்படும், இல்லாட்டி அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும் அரசாங்கத்தால் ஒரு விடயம் இப்போ சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, மூன்றாவது மிக முக்கியமான அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இலங்கைக்குள்ள இருக்கிறார்களுக்கு ஒரு சிலருக்கு நான் நினைக்கிறேன் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்தவர்களுக்கு வந்து 2 பிரச்சனைகள் முக்கியமாக இருக்கும். ஒன்று NIC தேசிய அடையாள அட்டை கிடைக்கப்பெறாதது, 2வது சாரதி அனுமதி பத்திரம் கிடைக்கப்பெறாத ஒரு பிரச்சனை. இப்போ இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு AL பரீட்சை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தேசிய அடையாள அட்டையா கையில் கிடைக்கல. ஒரு பேப்பர் மாதிரி தான் அவர்களுக்கான ஒரு ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு துண்டு மட்டும் தான் வழங்கப்பட்டிருக்கே தவிர தேசிய அடையாள அட்டையா கிடைக்கல. அதுக்கான காரணம்
என்னன்னு சொன்னா இந்த பொருளாதார பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இலங்கைக்குள்ள இந்த அட்டைகளை பிரிண்ட் பண்றதுக்கான அந்த கார்ட்ஸினுடைய இறக்குமதி எங்க நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான பணம் இல்லாத ஒரு காரணத்தினால அட்டைகள் வந்து யாருக்குமே வழங்கப்படலை. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கான அந்த குறித்த லைசன்ஸை கொடுக்கறதுக்கான அந்த அட்டையா கொடுக்கறதுக்கான செயல்பாடுகள் இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கதா மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமர்சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அது எவ்வளவுன்னு சொன்னா சாதாரணமான இந்த தற்காலிக அடையாள அட்டையா எத்தனை பேர் வச்சு கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னா 3,50,000 பேருக்கு மேல இந்த அட்டைகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறதா ஒரு விடயம் சொல்லியிருக்கிறார். அதுக்கான இப்போ ஒரு ஆரம்ப கட்ட பணிகளா ஒவ்வொரு நாளும் மொத்தம் 6,000 லைசன்ஸ் வழங்கப்பட போகுது. அட்டைகளா பிரதி செய்து வழங்கப்பட போகுது. அதுக்குள்ள 1,500 லைசன்ஸ் ஒரே நாள்ல ஒரு நாள் சேவையில் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் மிச்சம் 4,500 லைசன்ஸ் வந்து சாதாரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் இது எங்கெங்க வழங்கப்பட போகுதுன்னு சொன்னா ஒன்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினுடைய பிரதானமான இடமா இருக்கிற வீரகர என்ற இடத்துலையும் அடுத்தது ஹம்பாந்தோட்டையில அனுராதபுரத்தில் இந்த இடங்கள்ல தான் அவர்களுக்கான லைசன்ஸ் ஒவ்வொரு நாளும் 6,000 அட்டைகள் அச்சிடப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற மாதிரி இன்னும் அடுத்த 2 வாரங்கள்ல தான் அந்த அட்டைகள் வந்து வழங்கப்படும் என்ற மாதிரி ஆணையாளர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு வீட்டுக்கு வரும்படி நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே வந்து நீங்க தபாலில் நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னு சொன்னா அந்தந்த டேட் பிரகாரம் அவர்களுக்கான இந்த லைசன்ஸ் வந்து வீடுகளுக்கு வந்து சேரும்ன்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 10 லட்சம் இந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய அட்டைகளை நாட்டுக்குள்ள கொண்டு வர போறதாகவும் ஒரு விடயம் இப்ப தெரியப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஏஎல் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான இந்த தேசிய அடையாள அட்டையும் கிளியர் பண்ணி விட்டார்கள் சொன்னா அதுவும் அவர்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, அதனாலதான் எனக்கு அது தெரிய வந்தது. அதுக்கு முதல்ல உண்மையிலே தெரியாது தேசிய அடையாள அட்டை இல்லையா, தேசிய அடையாள அட்டை இல்லாம தான் பரீட்சை எழுதுறார்களான்றதே ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. தேசிய அடையாள அட்டை இல்லைன்னு சொல்ல முடியாது, தற்காலிகமான அந்த அடையாள அட்டையை வச்சுக்கொண்டுதான் அவர்கள் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள். கட்டாயமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்றபடியா அவர்களுக்கான அந்த அட்டைகளும் வழங்கப்பட்டுமா இருந்தா ஒரு பிரச்சனை வந்து அங்க தீர்க்கப்படும். ஓகே, இது வந்து 3வது விஷயம். கடைசி ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொன்னா இதுவரைக்கும் உலகத்துல மனிதர்களோட உடம்புல கண்டுபிடிக்கப்படாத ஒரு வைரஸ், ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இப்ப அமெரிக்கால வாஷிங்டன்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயமா இப்ப செய்திகள்ல வெளியாகி கொண்டிருக்குது. என்ன வைரஸ் சொன்னா H5N5 என்ற ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ். அதாவது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கு வரக்கூடிய ஒரு வைரஸ், ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தான் இப்ப முதலா இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல, எந்த ஒரு காலகட்டத்திலுமே கண்டுபிடிக்கப்படல. முதலா மனிதர்களோட உடம்புல அமெரிக்கால வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாத ஆரம்பத்துல நவம்பர் மாத ஆரம்பத்துல வைத்தியசாலைக்கு போய் ஒரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்று காரணமா போய் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பரிசோதனைகள், அவருடைய பிளட்டை செக் பண்ண இடத்துல அவர் மேல மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகள்ல தான் இந்த H5N5 என்ற வைரஸ் தான் அவர்களுக்கு தொற்றி இருக்கிறதா ஒரு விடயம் வாஷிங்டனினுடைய சுகாதார திணைக்களத்தால இப்போ வெளியிடப்பட்டிருக்குது. இது தொடர்பான செயல்பாடுகள், இந்த வைரஸினுடைய தாக்கம் எப்படி இருக்க போது, இது பரவக்கூடியதா பரவாதா, இல்லாட்டி இந்த திரும்பவும் ஒரு பேண்டமிக், ஒரு லாக்டவுன் மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுமா, கொரோனா மாதிரியான ஒரு பிரச்சனையாக தான் இது உருவாகுமான்ற மாதிரியான நிறைய விடயங்களை இப்போ வாஷிங்டனினுடைய சுகாதார திணைக்களம் தொடர்ச்சியா அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து தொடர்ச்சியா ஆராய்ச்சி கொண்டு வரதாகவும் அதுக்கான பாதுகாப்பு செயல்பாடுகளா என்ன செய்யலாம்ன்ற தொடர்பான ஆலோசனைகளும் நடந்து கொண்டிருக்கிறதா செய்திகள்ல இப்போ வெளியாகிருக்குது. சர்வதேச அளவில் பார்க்கும்போது இந்த விடயம் வந்து ஒரு முக்கியமான விடயமா இப்போ மாறி இருக்குது. கொரோனா வைரஸ் மாதிரி இது பரவமான்றது மனிதர்களுக்கு இடையில பரவமான்றது தெரியாது, ஆனா பறவைகளுக்கு இடையில விலங்குகளுக்கு இடையில பரவக்கூடிய ஒரு வைரஸ் மாதிரி. பொதுவாக விலங்குகளுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வைரஸ் தொற்றுகள் எல்லாமே பரவக்கூடிய நோய் தொற்றுகள் தான். ஒரு ஃபார்முக்குள்ள ஒரு கோழிக்கு வந்துட்டுன்னு சொன்னா அந்த இருக்கக்கூடிய எல்லா கோழிகளுக்குமே தான் அந்த வைரஸ் தொற்று பரவும். அதே மாதிரி இது மனிதர்களுக்கு இடையில பரவமான்றது இப்போ வரைக்கும் எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவல்களும் வெளியிடப்படல. பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த அப்டேட்ஸ் வரும்போதும் கட்டாயமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மறுபடியும் ஒரு லாக்டவுனான்ற மாதிரி தான் இதை பார்க்கும்போது எங்களுக்கு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விடயங்களை தான் இந்த வீடியோல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா கீழே கமெண்ட்ல கட்டாயமா சொல்லுங்க. தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் வச்சுக்கலாம். அப்போ நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.